திருப்பலியை புனித ஆரோக்கிய மாதா அன்பிய இறை குடும்பங்கள் சிறப்பிக்கப்படுகின்றது. அட்வென்டிஸ்ட் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சீடர்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். இந்த இறைவாக்கு பணியால் காரிருளில் நடந்து வந்த மக்கள் இயேசு என்னும் பேரொளியை கண்டார்கள். இந்த இறைவாக்கு அறிவிக்கும் பணியை, நற்செய்தி பறைசாற்றலை மனித ஞானத்தின் ஒளியில் நம்முடைய சொல்லாலும் அறிவித்து இயேசுவின் சிலுவைக்கு பொருள் தர இத்திருப்பலியில் இணைவோம். வாருங்கள். புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்னரும்பில் வளர்த்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்னரும்பில் வளர்த்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாய் கருவிலே உருவாகும் ஒன்றரே, அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. ஆவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதிருந்து எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரி சகோதரர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். இறைவனுடைய அருளையும் அவருடைய ஆசிரையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ திருப்பலி இணைந்திருக்கும் நாம் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளை அவர் பாதம் அர்ப்பணிப்போம். சிறப்பாக நம்முடைய தலைமை ஆலய எல்லாவிதமான வளர்ச்சி பணிகளுக்காகவும், நம்முடைய பங்கு தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மேலும் நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் பல்வேறு நலனுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், தேவைகளுக்காகவும், உடலுறவு நலனுக்காகவும், இன்னுமாக குழந்தை பாக்கியம், திருமண வரம், வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை, வீடு கட்டுதல், நோய் நொடியிலிருந்து விடுதலை, தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான பாதுகாப்பான சூழல், எல்லாவிதமான அருளும் ஆசீரும் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். மேலும் இத்திருப்பலியில் ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆண் விலைப்பாட்சிக்காகவும், தாமஸ் ஜெயசீலி இவருடைய ஆண் விலைப்பாட்சிக்காகவும், வின்சென்ட், சார்லஸ், ஜோசப்ராஜ், சகாய்ராஜ், ஃபெலிக்ஸ் இவருடைய ஆண் விலைப்பாட்சிக்காகவும், மரிய இக்னேஷியஸ், ஜெரோம், செல்வி, ஜோஸ்பின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லாவிதமான நன்மைகளுக்கு நன்றி கூறியும், குழந்தை ராஜ், உத்தரகிற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண் விலைப்பாட்சிக்காகவும், சின்னப்பருடைய ஆண் விலைப்பாட்சிக்காகவும், பிரேமா, பாலசுந்தரம் இறந்த நினைவு நாளிலே அவருடைய ஆண் விலைப்பாட்சிக்காகவும், வில்ஃப்ரட் நோபல், இசபெல்லா தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றி கூறி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். ஜானிஸ் ஜேரியஸ் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை நல்ல முறையில் சந்திக்கவும் தயாரிக்கவும் தேவையான இறை ஞானமும் இறை வழிநடத்துதலும் வேண்டி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்டு நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தோர் அனைவரின் கருத்துக்களையும் இறைவன் பாதம் ஒப்பணித்து
இந்நாளில் இறையாசிரை முழுமையாக பெற்று வளமோடு செல்ல நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பலி போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்கள் ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பேரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார்.
அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரருமான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவின் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். முன்னுரையில் தெரிவித்தது போல இது ஒரு இறைவார்த்தை ஞாயிறாக அப்பொழுது திருத்தந்தையாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார். நாம் வாழும் இந்த உலகில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஊர்களில், நம்முடைய பங்கில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்கின்றோம். படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் சாதிப்பதற்கும் ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக 3 முக்கிய காரணங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது. அத்தகைய 3 முக்கிய காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய 3 வாசகங்களும் அமைகின்றது. நம்மையும் அதை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. குறிப்பாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நம்முடைய அடையாளம் என்ன, நம்முடைய பணி என்ன என்பதை, நாம் எதற்காக வந்தோம், என்ன செய்ய வேண்டும், எதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. 2ஆம் வாசகம் நாம் யாரை சார்ந்தவர்கள், எதை நாம் இறுக பற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக இந்த 3 விஷயங்களை சற்று நாம் சிந்தித்து அதன்படி செயல்பட வாழ்வாக்க இன்றைய வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். முதலில் தொடக்கத்திலே சொன்னது போல நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நமது அடையாளம் என்று உங்களை கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? எது உங்களது அடையாளம்? பெயர் ஒரு அடையாளம். ஒரு 5 பேருக்கு தெரியுமா பெயர்? வேற நமக்கு அடையாளங்களாக நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டு? ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, வேற என்ன கார்டு எதனா இருக்குங்களா? பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. நமக்கு அடையாளங்கள். நாம் இங்கு தான் பிறந்தோம், இங்கு தான் வளர்ந்தோம், இங்கு தான் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய ஊர் என்பதற்கு நமக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இன்றைய வாசகங்களிலும் இப்படியாக அடையாளங்களாக ஊர்கள் காட்டப்படுகின்றது. என்னென்ன ஊர்கள் காட்டப்படுகின்றது? என்னென்ன ஊர்கள் வாசிக்க கேட்டோம்? செபுலோன், நப்தாலி, கலிலேயா, கப்பர்நாகும், பெருங்கடல் பகுதி, அந்த வழி பகுதியோரம், கடலோர பகுதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செபுலோன், நப்தலின், கலிலேயா பகுதி மற்றும் கப்பர்நாகும், இது முக்கியமான பகுதிகளாக இயேசுனுடைய பணி வாழ்வில் குறித்து காட்டப்படுகின்றது. இது ஒரு அடையாளமாக திகழ்கின்றது. யாருக்கு அடையாளம்? யாருக்கு இது முக்கியமான அடையாளமாக திகழ்கின்றது? ஏன் ஆண்டவர் இயேசு நாசரேத்துவை விட்டு அகன்று கப்பர்நாகுமுக்கு வருகின்றார், அங்கு குடியிருக்கின்றார்? இயேசு ஏன் தன்னுடைய பணியை கலிலேயாவில் இருந்து துவங்குகின்றார்? இயேசுனுடைய அந்த நற்செய்தி பணி என்பதை நாம் பார்க்கும் பொழுது கலிலேயா டு ஜெருசலேம், இதுதான் அவருடைய பணி வாழ்வு. கலிலேயாவில் தொடங்கி எருசலேமில் வந்து அவருடைய பணி வாழ்வு நிறைவடைகின்றது. ஆக அவருடைய பணி வாழ்வு தொடங்கக்கூடிய இடம் இந்த கலிலேயா பகுதி. இந்த கலிலேயா பகுதியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு கிடையாது. ஜோசபூஸ் என்ற ஒரு விவிலிய அறிஞர் அழகாக அவருடைய கூற்றின்படி சொல்கின்றார், இந்த கலிலேயா பகுதி கிட்டத்தட்ட 200 ஊர்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றது.
இந்த பாலஸ்தீனத்திலே பல்வேறு பகுதிகள் இருக்கின்றது. அதில் கலிலேயாவும் ஒரு பகுதி. அந்த கலிலேயாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஊர்களுக்கு மேல் இருக்கின்றது. ஒவ்வொரு ஊரிலும் 15,000 மக்கள் தொகை அங்கு வாழ்கின்றார்கள். அவர்கள் வீரமுடையவர்களாகவும் புதுமை விரும்பிகளாகவும் மற்றும் அஞ்சாத ஒரு மக்களாகவும் நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களாகவும் இருக்கின்றார்கள். பிளாத்து அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக கிளர்த்தெழுந்த ஒரு யூத மக்களாக இந்த கலிலேயத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் கருதப்படுகின்றார்கள். ஆக இப்படியாக இந்த கலிலேயாவிலிருந்து இயேசு தன் பணி வாழ்வை துவங்குகின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் கப்பர்நாகும். இந்த கப்பர்நாகும் என்று சொல்லும் பொழுது அது கப்பர் நாகும் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து 2 வரிகளில் அது கொடுக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு உடைந்த ஒட்டுப்பட்ட ஒரு நகரமாக இருக்கின்றது. கிபி 11ஆம் அந்த நூற்றாண்டில் பார்க்கும் பொழுது, அந்த கிமு 11ஆம் நூற்றாண்டில் அதற்கு முன்பாக அஸ்மோனியர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு போர்களால் அங்கு சிதையுண்டு நொறுங்குண்டு பிளவுபட்டு அந்த வெறும் தூண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இந்த கப்பர்நாகும் இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செபுலோன் நப்தலி இவைகளெல்லாம் இந்த போரினால் அடிபட்டு துன்பமே முகங்களாக கொண்டு வாழ்ந்த ஒரு பகுதி. கலிலேயா பார்த்தீங்கன்னா யூதர்கள் வாழ்ந்த பகுதி. ஏன் அது யூதர்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தாலும் அந்த யூதர்கள் ஒரு புறவினத்தார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். கலப்பின அவர்கள் திருமணம் செய்து கொள்வதால் அவர்கள் யூதர்களிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டு யூதர்களெல்லாம் யாரெல்லாம் இந்த கலப்பின திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த கலிலேயா பகுதியில் வாழ்ந்த ஒரு புறவினத்தர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இப்படியாக யூதர்கள் இந்த எருசலேம் அதை சுற்றி வாழ்ந்தவர்கள் அந்த புனித இடம் என்றும் அதுதான் உண்மையான ஒரு கடவுள் வாழும் இடம் என்றும் தங்களுக்கென்றே அவர்கள் பறைசாற்றி கொள்கின்றார்கள். இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், துன்பமே முகமாக கொண்டவர்கள், பிளவுபட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், துண்டு துண்டாக போகப்பட்டவர்கள். ஆக இயேசு தன்னுடைய பணி வாழ்வை எங்கிருந்து துவங்குகிறார் என்றால் அடிப்படையில் நொறுகுண்ட மக்களிடத்தில், பிளவுபட்ட மக்களிடத்தில், ஒதுக்கப்பட்ட மக்களிடத்தில், புறவினத்தார்களிடத்தில் யார் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ இது உங்களுடைய அடையாளம். எருசலேம் ஆலயம் எங்களுடைய அடையாளம். நீங்கள் கடலோரம் சார்ந்த பகுதிகள், மீனவ தொழில், புறவினத்தார் என்று அவர்களுக்கென்று ஒரு முத்திரை குத்தி அடையாளம் குத்தி அவர்கள் வாழ்க்கையை திசை திருப்பி அவர்களை சமூகத்திலிருந்து ஓரம் கட்டி ஒரு சமூகமாக அவர்களை வேறு விதமாக மாற்றி இந்த யூதர்கள் அவரை வாழ வைத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு தன்னுடைய அந்த யூத வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி வந்து தன்னுடைய பணி வாழ்வை எங்கு புறக்கணிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ அங்கிருந்து தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகின்றார். அப்படியாகத்தான் தன்னுடைய முதல் சீடர்களையும் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், அங்கிருந்து அழைக்கின்றார். ஆக நாமும் நமக்கு எது அடையாளம் என்று நம்மை கேட்க வேண்டும். நமது அடையாளம் என்ன? நம்மிலே நாம் நிறைய பேர் நம்மை ஊர் தான் நம்முடைய அடையாளமாக நாம் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பம் நமது அடையாளமாக கொண்டிருக்கின்றோம். எல்லா ஊர்களிலும் பார்க்கும் பொழுது ஆலயம் இருக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும். எதற்காக அந்த கொண்டாட்டங்கள் என்று நாம் மறந்து விடுவோம். ஆக ஆலயத்தை மறந்து விடுவோம். பழக்க வழக்கம், பாரம்பரியம், இதை தான் செய்ய வேண்டும், இவ்வளவு செல்ல வேண்டும், இவ்வளவு செய்ய வேண்டும் என்று நாம் எதை பற்றி கொள்கின்றோம். நமக்கு அடையாளமாக ஆடம்பரமாக திருவிழாவை நடத்துவதும், கோலாகலமாக உணவு கொடுப்பதும், செலவு செய்வதும் என்று நம்முடைய அடையாளத்தை சற்று நாம் மாற்றி யோசித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் நமது அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அவர்கள் ஊரையும் ஆலயத்தையும் அடையாளமாக பற்றி கொண்டார்கள், அவருடைய குடும்பத்தை அடையாளமாக பற்றி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஊரும் அடையாளம் அல்ல, நாம் சார்ந்த இந்த ஆலயங்களும் அடையாளம் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு அவரே நமது அடையாளம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அந்த அடையாளத்தை பார்த்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அந்த அடையாளத்தை கண்டு உணர்ந்தவர்கள் அவரை பற்றி கொண்டார்கள். அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டவர்கள் அவராகவே கிறிஸ்துவாகவே மாறினார்கள். ஆக நாம் எதை பற்றி கொண்டிருக்கின்றோம்? இன்னுமாக எனது அடையாளம் என்று நாம் கிறிஸ்துவை மறந்து கிறிஸ்துவின் பெயரால் பல்வேறு கொண்டாட்டங்களையும் கிறிஸ்துவின் பெயரால் பல்வேறு பிளவுகளையும் ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமானால் அதிலிருந்து விலக இயேசு இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். நமது அடையாளம் என்ன? நமது பெருமையா, நமது குடும்பமா, நமது ஊரா, நமது மண்ணா, நமது கலாச்சாரமா, நமது இந்த உலகம் சார்ந்த நாட்டங்களா? ஆக இவற்றுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசுவை வைப்போம். அதே அடையாளங்களை, இந்த உலக அடையாளங்களை பக்கத்தில் வைப்போம்.
எதை நாம் இருக பற்றி கொண்டிருக்கின்றோம்? அடையாளத்தை மாற்றுவோம், இயேசுவாக மாறுவோம், சீடர்களாக நம்மை உருவாக்குவோம். அதற்காக இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் யாரை சார்ந்தவர்கள் என்ற ஒரு கேள்வி இன்றைய நற்செய்தியின் வழியாக, இரண்டாம் வாசகத்தின் வழியாக, நாம் படித்திருக்கின்ற இந்த வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை கேட்கின்றார், நாம் யாரை சார்ந்தவர்கள்? பவுலடிகளார் எந்த நகரத்துக்கு போயிட்டு நற்செய்தி பணியாற்றுகின்றார்? இரண்டாம் வாசகத்தில் அவர்கள் எல்லாம் தங்களை யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இவரை சார்ந்தவர்கள், நாங்கள் அவரை சார்ந்தவர்கள், நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள். ஆக இந்த சார்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எந்த நற்செய்தியை பெற்றிருக்கின்றோம் என்பதை மறந்து நமக்குள்ளே நாம் பிளவுபட்டு இருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிறிஸ்தவத்திலே ஏறக்குறைய 45,000 முதல் 47,000 வரை டினாமினேஷன்ஸ், பிரிவுகள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் நாம் புனிதர்களின் பெயரில், ஆலயங்களின் பெயரில், மற்ற கருத்துகள் பெயரில் நாம் பல்வேறு குழுக்களாக, பிரிவுகளாக இருந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக உண்மையாக நாம் யாரை சார்ந்து இருக்கின்றோம்? இது உலகம் முழுவதும் 45,000 முதல் 47,000 அந்த பிரிவுகளாக நாம் பிரிந்து இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% கத்தோலிக்கர்களும் 59% இந்த ப்ராட்டஸ்டன்ஸ், மைதவர்கள் 29% என்று கணக்கு சொல்லப்படுகின்றது தோராயமாக. ஆக இப்படியாக கிறிஸ்து நமக்கு அடையாளமாக இருக்கின்றார். கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம். பிறகு நாம் இத்தனை வகைகளை சார்ந்திருக்கின்றோம். ஆக எத்தனை வகையை சார்ந்தாலும் மீட்பு யாரால் கொடுக்க முடியும்? மீட்பு யாரால் கொடுக்க முடியும்? ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே மீட்பு உண்டு என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அனைவரும் வலைகளை போட்டுவிட்டு செய்யும் அந்த தொழிலை விட்டுவிட்டு, நான் ஒரு மீனவனை சார்ந்தவன், நான் இந்த தொழிலை சார்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், ஏன்னா இந்த மொழியை சார்ந்தவன், எல்லாவற்றுக்கும் முன்பாக நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பதை சுட்டிக்காட்டதான் அவருடைய அழைப்பு நமக்கு இருக்கின்றது. ஆக நாம் அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். புனிதர்களின் பெயரில் இன்று நாம் நமக்கென்று ஒரு புனிதரும், குடும்பத்திற்கென்று ஒரு புனிதரும், ஆலயத்திற்கென்று ஒரு புனிதரும் என்று நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புனிதர்கள் கண்டிப்பாக நமக்கு பரிந்துரை செய்வார்கள். ஆனால் அவர்களே நாம் இறுக பற்றி கொண்டு இவர்கள் வழியாகத்தான் மீட்பு என்று ஒரு தவறான கண்ணோட்டம் இன்னமும் நமது மத்தியில் இருப்பதை என்னால் காண முடிகின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்து மட்டுமே நமக்கு அடையாளம், அவரை மட்டுமே நாம் சார்ந்திருக்கின்றோம், அவரால் மட்டுமே நமக்கு மீட்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எவராலும் நமக்கு மீட்பு கிடையாது. எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த புனிதத்திலும் போனாலும் சரி, ஆண்டவர் இயேசுவால் தவிர யாராலும் மீட்பு தர இயலாது. ஆகவே தான் இந்த பதில், இந்த அழைப்பு என்பது யூதர்களுக்கும் சரி, புறவினத்தாரும் சரி, இயேசுவை பின்பற்றியவர்கள், அவரை பற்றி கொண்டவர்கள், அவரை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் மீட்பு கிடைத்தது. ஆக நாமும் இயேசுவை அடையாளமாக கொண்டு அவரை சார்ந்த கிறிஸ்துவலாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தான் நாம் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவை சார்ந்து இருப்பதால் கிறிஸ்துவர்கள். ஆக நமக்குள் 1000 பிளவுகள் இருந்தாலும், நாம் 1000 ஆலயங்களுக்கு சென்றாலும், 1000 புனிதர்கள் நமது பரிந்துரையாளராக வைத்தாலும், நாம் அடிப்படையில் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். இரண்டாவது பார்த்தேன், இந்த சமூகத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றது, பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றது. நாம் ஒவ்வொருத்தர் கட்சியை சார்ந்து வாழ்கின்றோம், ஒவ்வொரு அடையாளத்தை நோக்கி செல்கின்றோம். யாரோ ஒருவர் பின்னால் சென்று வாழ்க என்று கோஷமிடுகின்றோம். அவர்களுக்கு நாம் வேலை செய்கின்றோம், பணி செய்கின்றோம். இதுவும் நமது பணியாக இருக்கும் பட்சத்தில் உண்மையான நமக்கு அடையாளம் நாம் சார்ந்த ஒரு நபர் யார் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று நாம் உணரும் பொழுது, நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் பின்னே அந்த பேதுருவை போல, அந்த முதல் அழைத்த அந்த 4 சீடர்களைப் போல நம்மால் செல்ல முடியும். ஆண்டவர் இயேசுவே நமது அடையாளம், அவரை மட்டுமே நான் சார்ந்தவன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நாம் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம், எதையும் சார்ந்திருக்க மாட்டோம், எதையும் நாம் பற்றி கொண்டு இருக்க மாட்டோம். ஆக இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவை நாம் சார்ந்திருக்க, கிறிஸ்துவலாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவை தவிர்த்து இந்த புனிதர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்தார், அந்த புனிதர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்தார், இவரால் தான் என் வீட்டில் புதுமை நடந்தது, அவரால் தான் என் வீட்டில் எல்லாம் நடந்தது என்று சொல்வதை தவிர்த்து ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் நடந்தது என்று சொல்லி பாருங்கள். புனிதர்கள் வழியாக நடக்கும், புனிதர்கள் பரிந்துரை வழியாக கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லா விதமான
அற்புதங்களையும் வல்லமைகளையும் செய்வார். ஆக முன்னிலைப்படுத்துவது யாரை நாம் முன்னிலைப்படுத்துகின்றோம்? ஆண்டவர் இயேசுவையா? இல்லை, நாம் அவருக்கு அடுத்து இருக்கின்ற புனித நிலையில் இருக்கின்ற சக புனிதர்களையா? ஆக நம் மனங்களில் மாற்றம் கொண்டு வந்து உண்மையாக நாம் சார்ந்திருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையா, இந்த உலகம் சார்ந்த மனிதர்களையா? இல்லை, புரிதல் இல்லாமல் இருக்கின்ற நம் சில புனிதர்களா என்பதை நாம் தேர்ந்து தெளிந்து நம்முடைய சார்ந்திருத்தலை பற்றி நம்மை தெளிவாக்கி இயேசுவை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் மாற அவருடைய சீடர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நமது பணி என்ன? இன்றைய 3 வாசகங்களிலும் அழைக்கப்பட்டோர், சார்ந்திருக்கப்பட்டோர், அவர்கள் செய்யும் பணி என்பதை நிறைவாக அந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்பதே நமது கடமை. அதுவே ஜாய் ஆஃப் காஸ்பல் நம்பர் 120 நம்ம பார்க்குறோம். திருமுழுக்க பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியின் சீடர்கள். நான் அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. திருமுழுக்க பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுவே நமது பணி. ஆக நாம் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் சாதிப்பதற்கும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியராக பணி செய்கிறோம், ஒரு மருத்துவராக பணி செய்கிறோம், வேதியராக பணி செய்கிறோம், குருவராக பணி செய்கிறோம். எதுவாக நான் பணி செய்தாலும் பிரச்சனை இல்லை. அடிப்படையில் என்னுடைய பணி நற்செய்தி அறிவிப்பு. என்னுடைய சொல்லாலும் செயலாலும் நான் நற்செய்தி அறிவிக்க அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து நற்செய்தி அறிவிக்கும் பணியை நாம் கையில் எடுக்க, நம்முடைய வார்த்தையால், நம்முடைய சொல்லால், நம்முடைய சிந்தனையால் அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி அழைக்கப்படும்போது நாமும் இயேசுவின் சீடர்களாக மாற முடியும், நம்மால் வாழ முடியும். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒரு ஆய்வு உட்படுத்தப்பட்டு சொல்லப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய 10 பேர் தங்கள் வாழ்வை இழந்தவர்களாக நிற்கின்றார்கள். அந்த 6 பேர் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 3 பேர் கிறிஸ்துவை முழுமையாக அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஆய்வு கூறுகின்றது. ஆக இந்த 10ல் 6 கூட வேணாம், 9 வேணாம், அட்லீஸ்ட் 3 பேருக்கு நான் நற்செய்தி பணியை என்னால் அறிவிக்க முடிகின்றதா? உலகம் முழுவதும் செல்ல வேண்டாம், நம்ம ஊரில் இருக்கிற நமக்கு தெரிந்தவங்களை அந்த ஒரு 3 பேருக்கு நம்மால் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடிகின்றதா? கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க என்றால் ஏதோ பைபிள் எடுத்துகிட்டு வீடு வீடாக போகணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல், நாம் நல்லது செய்தல், பிறருக்கு உதவி செய்தல், அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நாம் யார் என்று அவர்களுக்கு வெளிப்படும். ஆக நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் திட்டம்தான் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக நம்மை காட்ட முடியும். நமது பணி என்ன? நாம் வாழ்வதற்காக தினந்தோறும் ஓடி ஓடி உழைக்கின்றோம். அது இந்த உலகில் வாழும் வரை. உலகில் இறந்த பிறகு மேலே செல்லும் பொழுது நமக்கு கணக்கு கேட்கப்படும். எத்தனை பேரை மாற்றின? 9 பேர், 6 பேர், ஒரு 3 பேர், முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? அத்தகைய தைரியம் நம்மிடத்தில் உண்டா? ஆக அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சீடர்களாக இயேசு அழைத்தார். அந்த பின்பற்றியவர்கள் இயேசுவை தன் அடையாளமாக கொண்டார்கள். இயேசுவை அவர்கள் சார்ந்து இருந்தார்கள். இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து எடுத்து சென்று இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அவருடைய பணி நிலைத்து நிற்கின்றது. அவர்களை நினைவு கூறுகின்றோம். அதே போல நான் ஒரு கிறிஸ்தவனாக இப்பொழுது வாழ்கிறேன் என்றால் என்னுடைய பணி பிற்காலத்தில் சொல்லப்பட வேண்டும். என்னுடைய பணி பிற்காலத்தில் சொல்லப்பட வேண்டும், அது வாழப்பட வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அடையாளமாக 3 பேர் அங்கே இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். அத்தகைய மனநிலையை வேண்டி பார்ப்போம். இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். இயேசு இதோ நமக்காக இருக்கின்றார். நமது அடையாளம் இயேசு, சிலுவையே நமது சின்னம் என்பதை உணர்ந்து இயேசுவை உற்று நோக்கி அவரை பார்ப்போம். அவர் பின்னே செல்வோம். அவரின் சீடர்களாக அவர் அடையாளமாக கொண்டு அவரை சார்ந்து அவர் கொண்டு வந்த நற்செய்தி பணியை நம்முடைய வாழ்வால், நம்முடைய சொல்லால், செயலில், நாம் வாழும் பகுதிகளில் நம்மை செயல்படுத்துவோம். அதற்கான இறை ஆசிரை வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்ல
அழைக்கப்பட்ட வாழ்விற்கேற்ப கிறிஸ்துவை நமது அடையாளமாக கொண்டு நாம் அவரை சார்ந்தவர்கள், அவருடைய பணி செய்வதற்கே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து நம்முடைய தேவைகளை அவர் வழியாக எடுத்துரைப்போம். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என்ற எம் இறைவா, இறையாட்சி பணியில் நம் வாழ்வை அர்ப்பணித்திருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், இத்திருப்பலி நிறைவேற்றும் எம் பங்கு குருக்கள் அனைவரும் பெரும் விருப்பத்துடன் இறையேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் வரமருள உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று பணித்த எம் இறைவா, நாங்கள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையை பெற்றவராக கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அறிவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவராக நற்செய்தி பணியை ஏற்கும் வரம் பெற வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற எம் இறைவா, சீடத்துவ வாழ்வின் வெளிப்பாடு பணிவாழ்வு என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து இறையாட்சி மலர ஈடுபாட்டுடன் உழைக்க வரம் தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று உரைத்த எம் இறைவா, இதோ இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்களும் என் பங்கு மக்கள் அனைவரும் உண்மையே எங்கள் சொல்லாலும் செயலாலும் பின்தொடரவும் இறையரசை கட்டியெழுப்பும் பணியில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் வரம் வேண்டியும் உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் வேண்டுவோம். எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட அனைவரின் தேவைகளையும் இறைவன் பாதம் வைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இதோ உமது திருமகனை எங்களுக்கு அடையாளமாகவும் நாங்கள் அவர் சார்ந்து வாழவும் அவர் விட்டு சென்ற நற்செய்தி பணியை எங்களை சொல்லாலும் செயலாலும் நாங்கள் செயல்படுத்த வாழ்வாக்க எங்களுக்கு வரமருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன்.
எனக்கென ஒன்றில்லை இவ்வுலகில், எனக்கென ஒன்றில்லை இவ்வுலகில். என்னை அறிகின்றேன் உமக்கெனவே, காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னையே அளிக்கின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையால் என்னை ஏற்றுக்கொள்வீரே. சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு எளிதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடம் பிறந்தார். அவர் உமது திரு உள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்ட நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்பேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன்னாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே, திருவழி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவழி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவார், கண்ணின் மணி என்னை காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் இன்னும் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். ஞாயிறு அறிவிப்பு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்த புனித ஆரோக்கிய மாதா அன்பிய இறைமக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பியம். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 21,489. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டியானது மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசு வெல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித அல்போன்சம்மாள் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு டாக்டர் அம்பேத்கர் நகரில் வசிக்கும் திருமதி ஷீலா ராஜ்குமார் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித அல்போன்சம்மாள் அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித ஆரோக்கிய மாத அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 57 கீழ் 12 வரதராஜ நகர் அனுமந்த புத்தேரியில் வசிக்கும் திரு பிரான்சிஸ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித ஆரோக்கிய மாத அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று புனித தொன்போஸ்கோ அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 426 கீழ் 4 ரோஜா தெரு மகாலட்சுமி நகரில் வசிக்கும் திரு ராஜசேகர் திருமதி சுப்ரியா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித தொன்போஸ்கோ அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித லூக்கா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:45 மணிக்கு எண் 34 மல்லிகை தெரு ஜேசிகே நகரில் வசிக்கும் திருமதி ஜெயா காணிக்கை ராஜ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித லூக்கா அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித தேவசகாயம் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 58 வேதப்பர் தெரு செங்கல்பட்டில் வசிக்கும் திரு ஜான் கென்னடி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித தேவசகாயம் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித பேதுரு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 6 கீழ் 24 பி வேதப்பர் தெரு செங்கல்பட்டில் வசிக்கும் திரு ஜான் போஸ்கோ திருமதி நிர்மலா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித பேதுரு அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித தோமையார் அன்பிய கூட்டமானது வரும் திங்கட்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு எண் 95 பள்ளி தெரு குண்டூரில் வசிக்கும் திருமதி சந்திரா தாமஸ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித தோமையார் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித மார்க் அன்பிய கூட்டமானது வரும் திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு எண் 2 கீழ் 2 பாரதி ஸ்டோர் அழகேசு நகரில் வசிக்கும் திருமதி ஜேம்ஸ் சுரேஷ் திருமதி அருள் கோகிலா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித மார்க் அன்பிய இறைமக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். புனித மழைமலை மாத அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 869 F1 காஞ்சிபுரம் நெடுஞ்சாலை திமாவரத்தில் வசிக்கும் திரு வீரமணிகண்டன் தாமஸ் ரிக்ஸ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அனைத்து புனித மழைமலை மாத அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். அச்சிறப்பாக்கம் அற்புத ஆரோக்கிய மழைமலை மாத அருள் தலத்தில் 2000 கத்தோலிக்க புனிதர்களின் அருள் லீக்கங்களின் அருள் காட்சியத்தை இம்மாதம் 31ஆம் தேதி முதல் வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை 3 நாட்களில் ஏற்பாடு செய்துள்ளார்கள். வாய்ப்பிருந்தால் பங்கெடுத்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாடும் விழாவும் திங்கள் புனிதர்கள் திமேத்தேயு மற்றும் தீத்து நினைவு, செவ்வாய் புனித மெர்சி ஆஞ்சலா நினைவு, புதன் அக்வேனோ நகர் புனித தாமஸ் நினைவு, வியாழன் புனித அப்போலினாரிஸ் கிளாடியூஸ், வெள்ளி புனித பதில்தி, சனி புனித ஜான் போஸ்கோ நினைவு. இந்த வாரம் உங்களுக்கு நிறைவான அருள் நிறைந்த ஆசிரியர் நிறைந்த வாரமாக அமைந்து இறைவன் வழிநடத்த அன்போடு வேண்டுகின்றேன். அனைவரும் இறுதிய திருமண அறிவிப்பு. செங்கல்பட்டு மறைமாவட்டம் நமது பங்கு சேர்ந்த
தந்தை ஜோசப், தாய் மரிய வனராணி இவர்களின் மகன் ஜோலியோ பிராங்க்லின் என்பவருக்கும், தஞ்சை மறைமாவட்டம் ஆலங்குடி பங்கை சார்ந்த தந்தை அருளானந்து, தாய் ரொசாரியோ ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் நப்ஷலா ஜோஷி என்பவருக்கும் திருமணம் செய்ய பிரிவுகள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது ஓலை. நமது செங்கல்பட்டு மறைமாவட்டம் பெருங்களத்தூர் பங்கை சார்ந்த தந்தை விமலநாதன், தாய் தேவி இவர்களின் மகன் கிருபானந்தம் என்பவருக்கும், நமது மறைமாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை சிங்கராயர், தாய் கிறிஸ்டியன் செலின் மேரி இவர்களின் மகள் வின்சி பிரீதா என்பவருக்கும் திருமணம் செய்ய பிரிவுகள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது ஓலை. நமது மறைமாவட்டம் சட்ராஸ் பங்கை சார்ந்த தந்தை ஜான் பீட்டர், தாய் விமலா கிறிஸ்டி இவர்களின் மகன் ஆண்டோ பேட்ரிக் என்பவருக்கும், நமது மறைமாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை குமார், தாய் சித்ரா இவர்களின் மகள் தீபிகா என்பவருக்கும் திருமணம் செய்ய பிரிவுகளால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் பங்கு தந்தையை சந்தித்து தெரிவிப்பது நமது கடமை. அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தியின் சீடர்களாக இயேசுவை அடையாளமாக கொண்டு அவரை சார்ந்து அவரது பணியை செய்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.